போகிற போக்கை பார்த்தாக்க இந்த வேட்டைக்காரன் படத்தில் வந்து சீரியல் ஆர்டிஸ்ட்டாக ஒரு அம்மா பண்ணியிருப்பாங்க. அந்த அம்மா வந்து மகனே உன்னோட மனசை வச்சு தான் வந்து காவிரியில் தண்ணி வந்தது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நாங்கள் அதை விட ரீல்ஸாக பார்த்து ஏற்றுக்கிட்டோம். சரி போ ஏதோ ஒரு பேசிட்டாங்க பரவாயில்ல அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்க கொஞ்சம் கூட சினிமா தன்மையிலேருந்து வெளில வராங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க த்ரிஷா வந்து பேசுகிறவங்களுக்குலாம் வந்து வளர்ப்பு சரியில்லை அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான அதாவது இன்டர்நெட்டில் பேசக்கூடிய ஆளுங்கள் வந்து வளர்ப்பு சரியில்லை அப்படின்னு இந்த அம்மா சொல்லுது. இந்த அம்மா சொல்லுது சரி என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க த்ரிஷா வந்து பெரிய போராளி மாதிரி இந்த அம்மா பேசுது. இந்த அம்மா போராளினாக்க காவிரி பிரச்சனைக்கு வந்த மாதிரியோ முல்லை பெரியார் பிரச்சனைக்கு வந்து போராடின மாதிரியோ இல்லை தமிழ்நாட்டில் மக்களோட பிரச்சனைக்கு முக்கியமான இடங்களில் பேசின மாதிரியோ இந்த மாதிரி வந்து இந்த அம்மாவை வந்து ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்கு. முதலமைச்சர் வந்து இப்போ ஜெயலலிதா வந்து எக்ஸாம்பிள் சொல்லி காமிக்கிறாங்க. அடுத்த ஜெயலலிதா மாதிரி த்ரிஷா வருவாங்க அப்படிங்கிறது வந்து இந்த அம்மா வந்து பேசுது. ஆக மொத்தத்தில் இவங்க கடைசி வரையுமே வந்து ரீல்ஸ் மட்டும்தான் போடுவோம், மற்றபடி மக்கள் பிரச்சனை வந்து நாங்கள் பார்க்கவே மாட்டோம், அதில் வந்து ரொம்ப உறுதியாக இருக்காங்க. இந்த அம்மா வந்து பேசுது அப்படின்னாக்க பர்சனலாக நிறைய விஷயம் இருக்குது. ஆனால் இந்த அம்மா பேசுது, இந்த டிவிகே கவர்மெண்ட்டு இதெல்லாம் வந்து நம்ம வச்சு பார்க்கும்பொழுது ஒரு விஷயம் நல்லா இருக்குது. மக்கள் பிரச்சனை இங்கே வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. பேசிகிட்டு இருக்க அந்த நிமிஷம் அவ்வளோ விஷயம் போயிட்டுருக்கு. பட் ஆனால் இந்த அம்மா வந்து இவங்க வந்து சீரியல் ஆர்டிஸ்ட் வச்சு ரீல்ஸ் மட்டும்தான் போட்டுட்ருக்காங்க. மற்றபடி பெருசாக வந்து மாற்றம் நிகழ்ந்த மாதிரி தெரில அப்படிங்கிறது தான் தவிர்க்க முடியாத உண்மை.